Hi, welcome to my channel. Today நம்ம பார்க்க போறது மீதம் உள்ள சாதத்துல எப்படி ஒரு அடை பண்ணலாம் அப்படின்றது. நீங்க நைட் வந்துட்டு சாதத்தை வச்சிட்டு வேஸ்டா போகுது அப்படி நினைப்பீங்க. சோ அந்த இதுல மார்னிங் ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் நம்ம பண்ணிக்கலாம் அத வச்சு. இப்போ மீதம் இருக்கிற சாதம் ஒரு கைப்பிடி இருக்கு. கோதுமை மாவு, ஒரு வெங்காயம், 2 ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சோண்டு சால்ட், ஒரு கப் தயிர் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாயும் தேங்காயும் நான் நறுக்கி வச்சிருக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சோண்டு சில்லி பவுடர். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரைஸை நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மசிச்சாச்சு. இதோடு சேர்த்து எல்லா பொருட்களையும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் கடலை மாவு, ஒரு கப் கோதுமை மாவு, ஒரு ஆனியன் நல்ல ஸ்லைஸை கட் பண்ணிக்கோங்க, கொத்தமல்லி, தேங்காய், பச்சை மிளகாய் 2. பச்சை மிளகாய் வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. சில்லி பவுடர் கொஞ்சோண்டு, 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க சில்லி பவுடர். நல்லா எல்லா பொருட்களையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு தயிர் சேர்த்துக்கோங்க. அடை மாவு பதத்துக்கு நீங்கள் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணுறேன். நல்லா கட்டியாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நான் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணுறேன். நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சுக்கோங்க. அடை மாவு பதத்திற்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கரைச்சி வச்சாச்சு அடை மாவு பதத்திற்கு. இப்போ எப்படி அடை பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தோசை சட்டியை வச்சுக்கோங்க. தோசை சட்டி காஞ்சிருச்சு. இப்போது இப்போ 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. மூடி வச்சுருங்க, அது நல்லா வேகட்டும். இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. திருப்பி போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. திருப்பி போட்டு மூடி வச்சிருங்க. ஏன்னா அது நல்லா கிறிஸ்பியாக வரணும், அதுக்காக மூடி வைக்கிறோம். சிம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க. ஏன்னா ஃபுல்லாக வச்சிங்க அப்படின்னா நல்லா கருகிரும். ஸோ சிம்லேயே வச்சு வேக விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அப்படியே சுட சுட சாப்பிட்றலாம். இப்போ பாருங்கள், மீதி உள்ள சாதத்தில் ஒரு அடை ரெடி ஆயிருச்சு. இதை வந்துட்டு தக்காளி சட்னியோட தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய் பாய்.